妈妈臭妈妈。ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. குழந்த ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்கும். அவங்க அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே நிம்மதியாக தூங்க போயிடும். அந்த அழுதுட்டு இருந்த குழந்த மாதிரி தான் நிறைய பேர் வெளியில் வந்து தெரியாது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் எவ்வளோ ஒரு டிப்ரெஷன்லேயும் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கிறது தெரியாது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஃப்ரெண்டோ ரிலேஷன்ஸோ இல்லை ஜூனியர்ஸோ இல்லை உங்களுடைய பசங்களோ அந்த மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு சக மனிதனாக ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அதனால் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பர்சனலாக நான்லாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன் என்னுடைய சைல்டுஹுட் டேஸில். ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் இல்லை ஒரு ரைட் மென்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்காதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்குடான்னு கேட்டேன்னா, ஓப்பன் அப் ஆகிறதுக்கு இன்னொரு செவுத்துட்டு போய் நம்ம ஓப்பன் அப் ஆக முடியாது. இன்னொரு சக மனிதன் வந்து நம்மள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸ் என்ன, நம்மளுடைய ஆசைகள் என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே வர முடியும். அதனால் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தான் வந்து இன்ட்ரோவர்ட்டு மூடி டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுக்கிறாங்க. அப்படி இன்ட்ரோவர்ட்டும் ஒருத்தரும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் ஒருத்தரும் கிடையாது. எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலையினால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எல்லோருமே ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களோட லைஃப்பில் வந்து பார்ப்பாங்க. லைஃப்பில் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கும் ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது எனக்கு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ.